சவாரி வந்து ரெடி ஆயிட்டு ஓடுது பாருங்க ஓடுது. வாழை வருத்தப்படாத வாழை சங்கம் இன்னைக்கு நம்ம இன்றைக்கு 17ஆம் தேதி இந்த சவாரி பாருங்க மக்கள் போயிருக்கிறாங்க. இப்போ 2 சவாரி கட்டம் முடிஞ்சுது, 2 இணை போட்டிகள் முடிஞ்சுது. மற்ற போட்டிகளுக்காக நான் பார்த்து பண்ணிக்கிறேன். மக்கள் வாங்க உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம் அடுத்தடுத்த போட்டிகள் எப்படி இருக்குது, எப்படி மக்கள் இருக்கிறாங்கன்னு வார மாட்டு வண்டி சவாரி நடக்கிறத பார்க்கலாம். இதால் தான் பாருங்க சவாரி மாடுகள் வருது, பாருங்க முடிஞ்சு வருது மாடுகள். பாதையை பாருங்க இப்படி இருக்குது, வயல்வெளிக்கு போகிற பாதை சரியா பத்தையாக இருக்குது பாருங்க 2 பக்கம். இப்படியே போனால் நேராக வந்து சவாரி திடலுக்கு தான் போகுதாமட்டு. இதில் ஒரு ஆள் கேட்டுனா சொன்னாங்க வேற ஒரு கேணி ஒன்று நடக்குது. இதில் பேர் வந்து பார்க்கறதுக்கு வந்துருக்காங்க. இவ்வளோ மாடுகள் நிற்குது பாருங்க, இவ்வளோ மாடுகள் வந்துருங்க. இவ்வளோ லொரியில் வந்து நிற்கிறாங்க, ஐஸ்கிரீம் மேலெல்லாம் போட்டுருக்குறாங்க பாருங்க. ஒரு சவாரி இடம் இருக்குது பாருங்க. பார்த்தீங்கன்னா போட்டிக்கா மாடுகளை கொண்டு போகலாம் பாருங்க. எல்லாம் அப்படி இருக்குது மாடுகளை பார்க்க. பாருங்க அப்படி சைஸாக இருக்கு. போட்டின்னு வந்து அடுத்த கட்டம் வந்து 3 மாடுகளை கொண்டு போட்டியிடம் வருது பாருங்க. புழுதியை கிளப்பி கொண்டு இவ்வளோ வேகமாக வருது மாடுகள். பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. எங்கட பக்கம் வந்துடும் ஒரு பயமாக இருக்குது பாருங்க. இவ்வளோ வேகமாக மாடு வந்து போகுது பாருங்க. உங்களோட புழுதியை பார்த்தாலே தெரியும் இவ்வளோ வேகமாக இந்த மாடு வந்து போய்கொண்டிருக்குண்டு. இப்படி போய் முடிவிடத்தை அடைஞ்சு திருப்பி அடுத்த சுற்றில் வந்து இதில் வர முதலாவது வார வந்து பங்கு பெற்றுவினோம். லைன் பாருங்க, ஸ்டார்டட் லைன் வந்து இதுதான். இதில் வச்சு தான் மாட்டை கட்டி வந்து போட்டி வந்து ஆரம்பிக்கிற இடம். இங்கே பாருங்க இந்த லொரிகளை பாருங்க. இப்போலாம் லொரியல்லைக்கு நாங்கள் 90 இடப்பெயர்வில் போகும்போது இப்படி தான் இடப்பெயர்வில் வந்து லொரியல் வந்து நிற்கும் பாருங்க. இப்படி அடிக்க லைனில் நிற்குது. அதே மாதிரி இருக்குது பாருங்க. இந்த லொரியலை பார்க்க ஆசையாக இருக்குது. எங்களுடைய பழைய வாகனங்கள் இதுதான். வண்டியில் பாருங்க எவ்வளோ ஆசையாக இருக்குது பார்க்கண்ட. இவ்வளோ வட்டி ஃபினிஷ் பண்ணிலாம் செய்திருக்கிறாங்க.
மாடு வந்து கோட்டுக்கு நிற்கணும் பாருங்க. பார்த்திங்கன்னு சொன்னால் மாட்டுக்கு வந்து வண்டியில் வந்து பூட்டுறாங்க. பூட்டி இப்படி கட்டுறாங்கன்னு பாருங்க. கீழால் எடுத்து கட்டப்படுது. எல்லோரும் வந்து இப்போ இந்த ஸ்டார்ட் பண்ணுற லைன்லேருந்து இந்த மாடை வந்து வண்டியில் பூட்டி கொண்டு இருக்கிறேன். அடுத்த போட்டி வந்து இவைக்குத்தான். இந்த கட்டு வந்து சரியாக கட்டினா மட்டும்தான் மாடு வந்து சரியாக வந்து ஓடி வின் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் உண்மையில் கட்டு முதலொரு வாரத்து கட்டும்போது ஸ்டார்ட் பண்ண வரைக்கும் கலந்துட்டுது. இப்போ திருப்பி கட்டினவை யாருங்க கட்டி கொண்டு இருக்கணும் விளையாண்டு. இதில் வந்து குழுக்கள் நடக்குது. இடத்துக்கான குழுக்கள் வந்து பாருங்க நடக்குது. ஒரு ஆக்கள் பேரை கூப்பிட்டு வந்து சீட்டு எழுதி போட்டு அதில் எத்தனை நம்பர் என்று போடப்படுது. இது வந்து உண்மையில் ஒரு 4வது 5வது கட்டங்கள் நினைக்கிறேன். பாருங்க எத்தனை பேர் படிச்சு வச்சிருக்கேன் வேண்டு. கழிவு 2 இது வந்து 2ஆம் கட்டம் போட்டி வந்து ஆரம்பிச்சுட்டு இதில் 5 மாட்டில் வந்து 1வது 2வது வந்து ப்ரைஸுக்கு வந்து ஃபைனலுக்கு வந்து எடுப்பாங்களாம். முதல் 3 படி ஓடினாலும் அதில் 1வது மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்குது. அந்த மாடு வந்து சவாரிக்கு வந்து ரெடி ஆகிட்டு ஓடுது பாருங்க ஓடுது.
அது தெரியும். இது வந்து அராலித்துறை பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய தேசம் கிட்டத்தட்ட 380 மீட்டர் நீளமாம். இது இந்த போட்டியினுடைய திடல் வந்து அதாவது போட்டி நடைபெறுற இடம் வந்து 380 மீட்டர் நீளம் கொண்டது. அந்த ஸ்டார்ட்லேருந்து 380 மீட்டர் வரைக்கும் மாடு வந்து ஓடணும். ஓடினா தான் அந்த முதலாவது இது கிடக்குதோ அதுக்கு தான் பின்னுன்ற மாதிரி இங்கே சட்டங்கள் இருக்கின்றது. இங்கே நிறைய சட்டம் வந்து இருக்குது. டிரைவர் வந்து குடிச்சிருந்தா அவருக்கு வந்து 4 தடவை வண்டியில் ஓட்டுறதுக்கு தடை, அப்படி நிறைய சட்டங்கள் வந்து இருக்குது பாருங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ மாடுகள் நிற்கின்ற பாருங்க. இதெல்லாம் போட்டிக்கு வந்த மாடுகளும் வண்டிகளும் பாருங்க. இவ்வளோ மாடுகள் வந்து இவ்வளோ என்னென்ன சைஸில் எல்லாம் நிற்குது பாருங்க. உண்மையிலே இந்த மாடுகள் வந்து போட்டியும் போது வின் பண்ணி முதலாவது வார மாட்டுக்கு வந்து விலை வந்து எப்போவுமே ஏறிக்கொண்டு இருக்குமா. இப்போ இதில் ஒரு ஐயா சொன்னார் 1.5 கோடி வரைக்கும் இங்கே வண்டி சவாரி மாடு வந்து இருக்குது யாழ்ப்பாணத்தில். அப்படி இப்போ வின் பண்ண அது இந்த விலை மதிப்பு வந்து எப்போவுமே ஏறிக்கொண்டு போகுமா. ஏறி 1.5 கோடி வரைக்கும் ஒரு பெரிய மாடு ஒன்று இருக்குது. அது மாதிரி இன்றைக்கு தங்கப்பதக்கம் பண்ணுற மாடுன்ற விலையும் வந்து அடுத்த போட்டிக்கு வரைக்கும் அந்த விலை வந்து கூடிடுமா. முதலாவது வெள்ள 2வது இதான் முதலாவது. இந்த போட்டி பாருங்க வெகு விமர்சையாக நடந்து கொண்டு இருக்கிற நேரம் ஒரு ஆளுக்கு வந்து மாடு வந்து இடித்து போட்டுது. வண்டியிலுக்குள்ள குறுக்கால போனாலும் இடித்த உடனே பார்த்திங்கன்னு சொன்னால் ஆளுக்கு வந்து வண்டியில் ஏறிட்டுதுன்னு சொல்கிறாங்க. உண்மை தெரியலை, நான் கிட்ட போய் பார்க்கல. நான் அதில் பாருங்கள் நிறைய சினம் வந்து கூடி இருக்குது. அவர் வந்து காயப்பட்டுட்டார். இப்போ அதுக்காக மக்கள் எல்லாம் கூடி அவரை ஏற்றி ஹாஸ்பிட்டல் சொல்கிறதுக்காக ஓடி திரிகிறார்கள். பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்து ஆட்டோ ஒன்றில் ஏற்றி கொண்டு போயினோம் ஹாஸ்பிட்டலுக்கு. அவதானமாக இருக்கணும். நாங்கள் இப்படியான இடங்களுக்கு வரும்போது உண்மையாக நாங்கள் சரியான எங்களுடைய பாதுகாப்பு வந்து எங்களுக்கு முக்கியம். இப்படி நிறைய வச்சுக்கணும். இப்படியான இடங்களுக்கு வந்து நாங்கள் நிலத்தை இருக்கிறது எங்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யணும். இறுதிப் போட்டி நடந்துருக்கு. இறுதிப் போட்டியில் இதே ஒரு பிரிவு பாருங்க. இந்த 4 பிரிவு இருக்குது. 4 பிரிவில் இது ஒரு பிரிவு. இறுதிப் போட்டியில் பாருங்க மாடு எவ்வளோ வேகமாக வந்துட்டு.
இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கடைசி போட்டி நடக்குது. எல்லோரும் ஆர்வமாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க. இல்லை, இந்த போட்டி முடிஞ்ச கையோடு எல்லோரும் மோட்டர் சைக்கிள் எடுத்துக்கொண்டு வீட்டை ஓடுறதுக்கு, அதாவது இந்த அராலி ரோட்டுக்கு அராலி சந்தைக்கு ஓடுறதுக்கு தான் நிற்கணும். ஏன் சொல்லுங்க, அப்போ அந்த பாதை வந்து ஒரு வழி பாதை மாதிரி ஒரு சின்ன ரோட்டு. அதுக்குள்ளே எல்லோரும் மோட்டர் சைக்கிள் எடுத்துகிட்டு போனால் போயிடலாம். பாருங்க, எல்லோரும் வந்து முடிகிற இடத்துல வந்து நிற்கணும் மோட்டர் சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடுறதுக்கு. பாருங்க, முடிஞ்ச கையோடு எல்லோரும் ஓடினோம். பாருங்க, மோட்டர் சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடுறதுக்கு ஓடினோம். ஏன்னு சொன்னால் அந்த பாதை வந்து பெரிய வாகனங்கள் போனால் இட்டு முட்டாக இருந்துடும். நாங்கள் வெளியில் வர்றதுக்கு வந்து சரியாக நேரம் செல்ல வேண்டியதுக்காக பாருங்க இப்படி இருக்கிறோம்.